புதிய போப்பாக 14ஆம் லியோ லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில் பதவியேற்றார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். Salutaribus moniti, et divina institutione formati, audiemus dicere. Libera nos quae sumus Domine ab omnibus malis, da propitius pacem in Deus nostris, ut ope misericordiae Tue adiuti, et a peccato simus semper liberi, et ab omni perturbatione securi, expectantes beatam spem et adventum Salvatoris nostri Iesu Christi. Domine Iesu Christe, qui dixiste apostolis Tuis, pacem relinquo vobis, pacem meam do vobis, ne respicias peccata nostra. தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் வினோதினி. வினோதினி, வணக்கம். போப் பதவியேற்பு விழா குறித்த சுவாரஸ்ய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் 267வது தலைவரும் முதல் அமெரிக்க போப்புமான போப் 14ஆம் லியோ அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றுள்ளார். வாட்டிகன் நகரில் உள்ள செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் அவரது பதவியேற்பு விழாவானது மிக கோலாகலமாக நடைபெற்றது. உலக நாடுகளின் தலைவர்கள், அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், மிக முக்கிய பிரமுகர்கள், பிற மதங்களைச் சேர்ந்த மத தலைவர்கள், யாத்ரீகர்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். போப் பதவியேற்பு விழாவின் போது அவருக்கு போப்பின் அதிகாரத்தை குறிக்கும் வகையிலான மீனவ மோதிரமானது அணிவிக்கப்பட்டது. அப்போது போப் லியோ மிகவும் உணர்ச்சி வசப்பட்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. அவருக்கு கம்பளையாலான ஸ்டோல் போன்று கழுத்து மற்றும் தோளில் அணியக்கூடிய பாலியம் அணிவிக்கப்பட்டது. இது அவரது பொறுப்பை குறிக்கக்கூடிய ஒரு சின்னமாக பார்க்கப்படுகிறது. செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் போப் மொபைல் வாகனத்தில் உலா வந்து அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களை சந்தித்தார். தொடர்ந்து தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடத்தி உரையாற்றினார். உலகளவில் நிலவும் வேறுபாடுகளை களையவும், அமைதியை வளர்க்கவும் ஒன்றுபட்ட திருச்சபை வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேய்ப்பரல்லாத ஆடுகளைப் போல் என குறிப்பிட்டு போப் பிரான்சிஸ் மரணம் குறித்து வருத்தம் தெரிவித்த அவர், கடவுள் நம்மை கைவிட மாட்டார் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். தன்னை ஒரு சேவகன் மற்றும் சகோதரர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட போப் 14ஆம் லியோ தனது புதிய பொறுப்பினை மிகவும் பணிவுடன் ஏற்றுக்கொண்டார். இதில் மிக முக்கியமான விஷயம், போப் லியோ திருப்பலியை தொடர்ந்து யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை தனியே சந்திக்க உள்ளார். நன்றி வினோதினி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.